யாரெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த வீடியோ உங்களுக்கு ஆப்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம 30 days ஸ்டடி பிளான் ஃபார் இந்தியன் போஸ்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்மளோட பிளானுக்குள்ளே போகலாம். ஓகே, 30 days பிளானில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக், அதாவது முதல் வாரத்தில் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஆல்வேஸ் கோல் செட்டப் தான். நம்ம வந்து கிளியராக இப்படி தான் பண்ண போகிறோங்கிற மைண்ட் செட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸு, இங்கிலீஷ் கிராமர், ரீசனிங், ஸ்டாட்டிக், ஜிகே. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கு நம்பர் ஆப்ரேஷன்ஸ், பேசிக் அல்ஜிப்ரா, ஃப்ராக்ஷன்ஸ் இதை பிளான் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் கிராமரில் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், டென்சஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ராப்ளம் ரீசனிங், அனாலஜிஸ், சீரீஸஸ் அண்ட் சிம்பிள் பசில்ஸை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன்ஸ். இது வந்து முதல் வாரத்தில் லேர்ன் பண்ணுங்கள். ரெண்டாவது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கோர் கான்செப்ட் அண்ட் ப்ராக்டிஸ், அதாவது மேக்ஸில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பர்சன்டேஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஃபோக்கஸ் ஆன் அப்ளைங் த ஃபார்முலாஸ் லேர்ன்டு இன் வீக் 1. அதாவது போன வாரத்தில் என்னென்ன படிச்சிங்களோ அதையும் அப்படியே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி ஃபார்முலாவை ரிவர்சல் பண்ணுங்கள். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சால்விங் பசில்ஸ், கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன்ஸ் டு என்ஹான்ஸ் லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீட் காம்ப்ரிஹென்சிவ் பேசேஜஸ், ப்ராக்டிஸ் கிராமர் எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் ஆன் பில்டிங் வெக்காபுலரி. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 3 months என்னென்ன ஈவெண்ட்லாம் நடக்குதோ அது எல்லாமே கிளியராக பார்த்துக்குங்க. ஃபோக்கஸ் ஆன் ரெலவெண்ட் டாபிக்ஸ் சச் அஸ் பொலிட்டிக்கல் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் சோசியல் இஷ்யூஸ். டெய்லி ஷெட்யூல் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் வாரம் ரெண்டாவது வாரம் நம்ம பிளான் பண்ணியாச்சு. இதை எப்படி டெய்லியும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குங்கிறத பார்க்கலாம். மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ்னா லாஸ்ட்டாக நடந்த ஒரு போர் வரைக்கும் கூட நீங்கள் கிளியராக இருக்கணும். இப்போ ரீசெண்டாக கூட இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே இப்போ ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க, ப்ரிசைஸ்டு ஸ்ட்ரைக். ஒரு 7 to 9 தீவிரவாத முகாம்களோட ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ஸோ என்னென்ன முகாம், ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர் வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் அப் டு டேட் தெரிஞ்சிருக்கணும். திஸ் குட் இன்வால்வ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் ஆர் நியூஸ் வெப்சைட்ஸ். மார்னிங் முடிஞ்சது. மிட் மார்னிங் பார்த்தீங்கன்னா 1.5 hours வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபோக்கஸிங் ஆன் ப்ராப்ளம் சால்விங் ஃபார் அரித்மெட்டிக் அண்ட் பேசிக் அல்ஜிப்ரா. மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரீசனிங் பசில்ஸ் ஆர் கோடிங் டீகோடிங் டாஸ்க் ஃபார் 1.5 hours. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 1 hour ஆன் இங்கிலீஷ் கிராமர், ரிவியூவிங் ரூல்ஸ் அண்ட் டூயிங் வெக்காபுலரி எக்ஸசைசஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வாரம் ரெண்டாவது வாரத்துக்கு என்ன பிளான், எப்படி மார்னிங் டு ஈவினிங் பிளான் பண்ணுங்கிற சொல்லியாச்சு. வீக் 3 மூணாவது வாரம் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் ப்ளஸ் டைப்பிங் PASA. மார்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈச் டே வந்து ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டு நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி டைம்டு ஒன்ஸ் டு ஸ்டிமுலேட் எக்ஸாம் கண்டிஷன்ஸ். ஏன்னா அப்போ தான் எக்ஸாம் போனாலும் நீங்கள் வந்து ரைட் பண்ணுற ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் வந்து ரெடி ஆவீங்க. டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அசிஸ்டன்ட் ஆர் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிக்கும் ஃபார் எவ்ரி 30 minutes டு இம்ப்ரூவ்டு ஸ்பீடு. டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலோகேட் டைம் செக்ஷன் மென்ஷன் பண்ணிக்கங்க எக்ஸாம் டியூரிங் த மார்க் டெஸ்ட். ஸோ அப்போ தான் இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா எக்ஸாமில் போயிட்டு அந்த டைமுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மூணாவது வாரத்தில் இந்த பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது நாலாவது வாரம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ரிவிஷன். இதில் என்ன கோல் செட் பண்ணணும்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ஸோ இதுதான் விஷயம். மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ். 4th வீக்லாம் பார்த்தீங்கன்னா ஈச் மார்க் டெஸ்ட்டை நல்லா சூப்பராக ரைட் பண்ணுங்க. டேக் டைம் டு கேர்ஃபுல்லி அனலைஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் ரிவ்யூ ஏரியாஸ் வேர் யூ லாஸ்ட் மார்க்ஸ். அந்த ப்ரீவியஸாக இருக்கிற வாரத்தில் என்னென்ன இடத்துலலாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க, எங்கெல்லாம் மார்க்கை மிஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. எய்ம் ஃபார் ஃபாஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் வைல் மெயின்டைன் அக்யூரசி சொல்கிறோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப் டு டேட் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ இதுதான் பிளான். டே 29 and 30 எந்த மாதிரி கோல்னா லாஸ்ட் மினிட்ல review before the exam. GK one-liners. Make sure to have a list of important one-liners, fact and formulas ready for quick version. அதாவது குயிக் ரிவிஷன்னா நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் இதை பார்த்தா இந்த ஃபார்முலா, இந்த ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் கிளியராக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. இங்கிலீஷ் வெக்காபுலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தரவாக இருக்கீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். மார்க் டெஸ்ட்டு 1 to 2 more மார்க் டெஸ்ட் டு கெட் த ஃபைனல் ஃபீல் ஃபார் யுவர் எக்ஸாம் ரெடினஸ். ஸோ நான் திரும்ப சொல்கிறது தான், எப்போல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஒரு மார்க் டெஸ்ட் வச்சுருங்க. அப்போ தான் அந்த டைமுக்குள்ள நம்ம முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் வைஸ் நான் பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறேன் எப்படி படிக்கிறதுன்னு. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 1 மணி நேரம் பர் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம சொன்ன மாதிரி 1 month தான் நம்மளோட பிளானு. வீக் 1 முதல் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அரித்மெட்டிக். வீக் 2 பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் மோர் காம்ப்ளெக்ஸ் அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் இன்கார்பரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க் எக்ஸெட்ராஸ்.
வீக் 3rd and 4th பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வித் மோர் டெஸ்ட் ஸ்டைல் கொஸ்டின்ஸ் டு மேனேஜ் டைம் அண்ட் ஸ்ட்ரெஸ் டியூரிங் த ஆக்சுவல் எக்ஸாம். ரீசனிங் 45 minutes per டேயில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பசில்ஸு அண்ட் மூவ் ஆன் டு சர்வீசஸ், கோடிங், டிகோடிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஃபோக்கஸ்ட் ஆன் டைம் பவுண்ட் ப்ராக்டிஸ் as your progress. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் per day லேர்ன் பண்ணுங்கள். வீக் 1 பார்த்தீங்கன்னா கிராமர் பேசிக்ஸு, வீக் 2 பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் ப்ராக்டிஸ் அண்ட் கிராமர் ரூல்ஸ், வீக் 3 and 4 பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி பில்டிங், சினானிம் ஆண்டனிம்ஸ் அண்ட் ரிவைசிங் ப்ரீவியஸ் காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸசைஸ். ஜென்ரல் அவேர்னஸ் 30 minutes per day வந்து பார்த்தீங்கன்னா வீக் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஜியாகிரஃபி, வீக் 2 ஹிஸ்ட்ரி அண்ட் போஸ்டல் நாலேஜ் டு யுவர் ரொட்டீன், வீக் 3 and 4 பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ரிவைஸ் பாஸ்ட் ஜிகே. டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ரெகுலர்லி டு இம்ப்ரூவ் டைப்பிங் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சுன்னா வீக்லி ரிவ்யூ செக்லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டேன்னா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் பண்ணிக்கங்க. நான் எல்லா ஃபார்முலாவும் ரிவைஸ் பண்ணுறேன்னா, ரெகுலராக ரிவைஸ் பண்ணுறேன்னா அதையும் கொஸ்டின் பண்ணிக்கங்க. நம்ம சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஃபாஸ்டர் தென் while மெயின்டைனிங் அக்யூரசி. சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஃபாஸ்டர் while மெயின்டைனிங் அக்யூரசி, அதை நீங்கள் கொஸ்டின் பண்ணிக்கங்க. ஹவ் ஐ ப்ராக்டிஸ்ட் வித் டைம் மார்க் டெஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ் மை ஸ்பீடு, அதையும் கொஸ்டின் பண்ணி. ஸோ இதெல்லாமே செக்லிஸ்ட்டாக இருக்குது. என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ரெகுலரான அப்டேட்ஸு, இந்த மாதிரி 30 days பிளான்ஸு எல்லாம் உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் இந்த 30 days பிளானோட PDF உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் PDFனு டைப் பண்ணுங்கள்.